Praise the Lord. கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஒரு அருமையான பாடலை கேட்டோம். ஆம், தெய்வாதி தேவனுடைய பிரசன்னம் ஒரு அருணோதயத்தை போல நம்முடைய வாழ்க்கையில் வெளிப்படுமாம். ஓசியா தீர்க்கனின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் எப்படியாய் சொல்கிறது, அப்பொழுது நாம் அறிவடைந்து கர்த்தரை அறியும்படி தொடர்ந்து போவோம். அவருடைய புறப்படுதல் அருணோதயம் போல ஆயத்தமாயிருக்கிறது. அவர் மழையைப் போலவும் பூமியின் மேல் பெய்யும் முன்மாறி பின்மாறியை போலவும் நம்மிடத்தில் வருவார். Hosea 6:3 Let us know, let us perceive the knowledge of the Lord. His going forth is established as the morning. He will come to us like the rain, like the latter and former rain to the earth. பாருங்கள், தேவனை அறிகிற அறிவை தொடர்ந்து நாம் தேடும்போது, தேவனை அறியும்படி அதிகாலையில் எழுந்திருக்கும் பொழுது, தேவனுடைய பிரசன்னம், தேவனுடைய மகிமை நம்முடைய வாழ்க்கையில் ஒரு அருணோதயம் போல வருகிறதாம். அது எதை கொண்டு வருகிறதாம்? நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய ஆசீர்வாதங்களையும் தேவன் காண்பிக்கிற வெளிச்சத்தையும் தேவன் நமக்கு கொடுக்கிறாரா. இன்றைக்கு கூட ஆண்டவரே, என் வாழ்க்கையிலே விடிந்து வருகிற சூரிய ஒளியைப் போல ஒரு அருணோதயமாய் என் வாழ்க்கையில் வாரும் என்று கேட்போம். ஆண்டவர் நிச்சயம் வருவார், நமக்கு வெளிச்சத்தை காண்பிப்பார். அதே நேரம் அந்த வார்த்தை சொல்கிறது, அவர் வரும்பொழுது முன்மாறியையும் பின்மாறியையும் நம்மிடத்தில் கொண்டு வருவாராம். நம்முடைய வாழ்க்கை துளிர்க்கவும், அதே நேரத்தில் நம்முடைய வாழ்க்கை கனி கொடுக்கவும் இந்த மழையை கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் அனுப்புவாராம். அந்த மழை அவருடைய பிரசன்னமாய், அவருடைய வார்த்தையாய் நம்மிடத்தில் வருமாம். ஆம், யோவான் ஸ்நானகன் என்ற தீர்க்கதரிசி இந்த பூமிக்கு வரும்பொழுது கர்த்தருடைய வெளிச்சத்தையும் வார்த்தையும் சுமந்து கொண்டு வந்தார். அவருடைய வெளிச்சத்தில் அநேகர் களி கூர்ந்தார்கள். அவருடைய பிறப்பை குறித்து ஒரு தீர்க்கதரிசனம் சொல்லப்படும் பொழுது எப்படி இருந்தது? லூக்கா எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 79ஆம் வசனம் எப்படியாய் சொல்கிறது, நம்முடைய கால்களை சமாதானத்தின் வழியிலே நடத்தவும் அவ்விரக்கத்தினாலே உன்னதத்திலிருந்து தோன்றிய அருணோதயம் நம்மை சந்தித்திருக்கிறது என்றான். Luke 1:79 To give light to those who sit in darkness and the shadow of death, to guide our feet into the way of peace. ஆம், ஒரு மனிதனுடைய வாழ்க்கை தேவனுடைய வெளிச்சத்தையும் வார்த்தையும் கொண்டு வந்ததாம். எவ்வளவு ஆசீர்வாதமான எவ்வளவு ஒரு அற்புதமான வார்த்தை. இன்றைக்கு கூட தேவாதி தேவனை இந்த பூமிக்கு காண்பிக்க ஒரு மனிதனை கர்த்தர் எடுத்து பயன்படுத்தினார். தேவனுடைய அருணோதயத்தை இந்த பூமிக்கு காண்பிக்கவும், தேவனுடைய வெளிச்சத்திற்கு ஜனங்களை கொண்டு வரவும் நீங்களும் நானும் செயல்பட வேண்டும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில் அருணோதயமாய் ஆசீர்வாதமான மழையாய் வந்த நீர் என் மூலமும் அநேகருடைய வாழ்க்கையிலே உடைய வெளிச்சத்தையும் உடைய மழையும் கொண்டு போக என்னை பயன்படுத்தும் என்று சொல்லி ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் பண்ணுவோம். பரலோக பிதாவே, என்னுடைய இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் நீர் இன்று ஒரு அருணோதயமாய் உதிப்பீராக. அவர்கள் எல்லைகளிலே சுகம் உண்டாகட்டும், வெளிச்சம் உண்டாகட்டும், சமாதானம் உண்டாகட்டும். என் நாமத்திற்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும் என்று சொன்னீரே, அதன் சட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும் என்று சொன்னீரே. இன்றைக்கு இந்த வார்த்தையை கேட்டு இந்த ஜபத்தில் யார் யார் இணைந்திருக்கிறார்களோ ஒவ்வொருவர் மேலும் அருணோதயமாய் நீதியின் சூரியனாய் உதித்து ஒவ்வொருவருக்கும் சுகம், ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் சுக வாழ்வு துளிர்க்கவும் அவர்கள் உமக்கென்று கனி கொடுக்கும் கிருபை தாரும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென்.